வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல் நான் SRVTWIZ. ஸோ இந்த ஒரு பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ஒரு பில்ட். இந்த ஒரு GPU டிமாண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பில்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த பில்டுனால ஆல்மோஸ்ட் கேமிங், எடிட்டிங், 3D ஒர்க், இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஒரு பில்டுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பில்டெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் பற்றியும் அதோட ப்ரைஸிங் பற்றியும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு பில்ட் டைம் லேப்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இந்த பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா RTX 3060 இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஏசுஸோட RTX சீரிஸ். ஸோ அதனால் வந்து எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் பில்டு பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் டெஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும் அதில். அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது பிசி பில்டு வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கார்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கலாம். டிஸ்கார்ட்னே வருது, இந்த கேம் விளாண்டு டிஸ்கார்ட்னே வருது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு Ryzen 7ஓட 3700X ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் கொண்ட ஒரு ப்ராசஸர், 3.6 பேஸ் கிளாக், அதே மாதிரி 4.4 GHz பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரை வச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா கேமிங் சூப்பராக பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் கேமிங்கோட சூப்பராக பண்ணலாம், எடிட்டிங் ஒர்க்ஸ் சூப்பராக பண்ணலாம், 3D ரெண்டரிங், அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க்ஸ், அனிமேஷன்ஸ், அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் வந்து இதில் வந்து சூப்பராக பண்ணுவோம், சூப்பராக சப்போர்ட் ஆகும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு பட்ஜெட் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். 5800 போயிருக்கலாம். நம்ம 5800X போனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15,000-16,000 ரூபாய் இன்க்ரீஸ் வந்துடும். AIOவோட சேர்த்து நான் சொல்கிறேன். இது வந்து ப்ராசஸரோட ப்ரைஸ் ஸ்டாக் கூட தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டீசெண்டாக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இது கூட பேர் பண்ண போகிற கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸோட, ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். சோஷியல் Ryzen 7ஓட 3700X இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28,500 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த ப்ராசஸர் அதே மாதிரி நம்மளோட கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசுஸோட ROG Strix RTX 3060 வச்சுருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 GB VRAM கொண்ட ஒரு கிராஃபிக் கார்டு, ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக் கார்டு. இப்போ கரண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரீமியம் வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 5,000-6,000 கம்மியாக தான் இருக்கும். டெஃபினட்டாக அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து சூட் ஆகலை அப்படின்னா வந்து கேலக்ஸி இன்னும் 3D அந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேமிங்கும் வந்து ஹேண்டில் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து 4Kலையும் கண்டிப்பாக வந்து விளையாடலாம். ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 1080pயில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் FPS கொடுத்துட்டு ஸ்ட்ரீமிங்கும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு GPU தான் இது. ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் என்கோடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்கோடர்ஸ், டிகோடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RTXோட 30 சீரிஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் சீரிஸ் கிராஃபிக் கார்டு தான், பட் ஸ்டில் இது கிட்ட வந்து எல்லா பொட்டன்ஷியலும் வந்து நம்ம வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஒரு பில்டில் வந்து இந்த கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 58,000 ரூபாய் கிட்ட வரும் இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ். ஸோ 58,000 ரூபாய் கொடுத்தா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரலாம். ஸோ இது கூட பேர் பண்ண போகிற மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B550M மோட்டார் வைஃபை MSI போர்டு. இது வந்து ஒரு வைஃபை போர்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வைஃபை வேணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால வைஃபை போர்டு. இது நான் ஆல்ரெடி இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால இதுலேயும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு பட்ஜெட் சீரிஸில் பெஸ்ட்டான ஒரு போர்டு இது அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 16,500 17 கிட்ட நம்மளுக்கு வந்து வந்துடும் இந்த போர்டோட ப்ரைஸ். ஸோ இந்த போர்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 RAM ஸ்லாட் இருக்குது, 2 PCIe Gen 4 ஸ்லாட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டிஸ்பிளே போர்ட், HDMI போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து USB 3.0 போர்ட் 2 இருக்குது, USB Type-C போர்ட் இருக்குது நம்மளுக்கு, அதே மாதிரி ஆடியோ ஜாக் 5A, அப்புறம் வந்து Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு, ப்ளூடூத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இருக்குது. 2.5 GB வரைக்கும் Gbps வரைக்கும் உங்களுக்கு வந்து Wi-Fi இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ பெஸ்ட்டான ஒரு மதர் போர்ட், நல்ல ஹீட் சிங்க்ஸ், நல்ல VRM கொண்ட ஒரு மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஒன்று வந்து SSD, இது வந்து M.2 SSD. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க். இது வந்து 7,200 RPM கொண்ட ஒரு ஹார்ட் டிஸ்க். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 3,400 rupees வரும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா SSD ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 rupeesக்கு நம்ம வந்து வாங்கணும். ஸோ M.2 ப்ரைஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 MHz கொண்ட
எஸ் 3000 மெகாஹெர்ட்ஸ் கொண்ட 8GB ரேம். ஸோ 8GB தான் வந்து போயிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் 8GB பத்தாது அப்படின்ட்டு. பிகாஸ் இதுவே வந்து 12GB. ஃபியூச்சரில் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வரியும் பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம வந்து 8GB போட்டு ஃபியூச்சர் வந்து இதை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 rupees வரும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அப்படியே 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ரேம்லலாம். அதுக்கப்புறம் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கூலர் மாஸ்டர்லேருந்து 650 வாட் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிரான்ஸ் ரேட்டர் பவர் சப்ளை. ஒரு டீசெண்டான ஒரு பவர் சப்ளை. 650 வாட் இதுக்கு வந்து மோர் தேன் எனஃப். பிகாஸ் ஏஓ ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஃபியூச்சரில். 550 வந்து மோர் தேன் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் 650 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து போட்டோம். பிகாஸ் வந்து ஃபியூச்சரில் ஏஓ ஆட் பண்ணுறீங்க, RGB ஆட் பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு எதாவது போடுறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணும், கவலை இல்லாமல் போட்டுக்கலாம். அதனால நம்ம வந்து 650க்கு போகணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து 550 வாட்ஸோடய நிறுத்திருக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து 550 இந்த ஜிபியூக்கு வந்து போதும். ஏன்னா 170 வாட் TDP தான் இந்த ஜிபியூ ஓட TDP. ஸோ கேபினெட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கூலர் மாஸ்டரோட K501L RGB கேபினெட் ரிவைஸ்ட் எடிஷன். ஸோ வெர்ஷன் 2 இது. வெர்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து PSU ஸ்டவுட் இருக்காது, இதில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கேபினெட். எனக்கு வந்து வெர்ஷன் 1 வந்து கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்காது, கன்றாவியாக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். பட் வெர்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ தெளிவாக உங்களால் இந்த கேபினெட்டில் பண்ண முடியும். நான் இந்த கேபினெட் 3வது டைம் வாங்குறேன். ஸோ அவ்வளோ வந்து நல்லா இருக்குது. அதனால தான் நான் வந்து வாங்குறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி வந்து ஒரே ஒரு RGB ஃபேன் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு நார்மல் ஒரு நான் RGB ஃபேன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கேபினெட். இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 4800 வரும். ஸோ இந்த ப்ரைஸில் இந்த கேபினெட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பெஸ்ட் கேபினெட் இந்த ப்ரைஸில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேபினெட் அப்படின்னா இதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம பில்டு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டமாக இது வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பில்டு பண்ண, கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான வழி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
செகண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் கேபினெட் வாங்குறீங்க, ஒரு 5000 ரூபாயில் தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணை மூடிட்டு இந்த கேபினெட் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்குது இதில். மேலேயும் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஃபுல் 3 ஃபேன் அதாவது 360 ரேடியேட்டர் சப்போர்ட். மேலே வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் 360 சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலேயும் நீங்கள் வந்து ரேடியேட்டர் தான் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கேபினெட் பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எந்த இடத்துலையும் எந்த ஃப்ளாவும் நான் வந்து பார்க்கல. ஸோ பில்டு பண்ணும்போது தான் லைட்டாக வந்து கையை வந்து இந்த இடத்துல அறுத்துக்கிட்டேன். பிகாஸ் அந்த மதர் போர்டு வந்து நம்மளை காவு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தவிர்த்து மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பக்கா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு RGB ரேம் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் பட்ஜெட் அப்புறம் வந்து ரேம் ப்ரைஸிங்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இப்போதைக்கு சிங்கிள் ரேம் நான்-RGB வெர்ஷன் போட்டிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் 3 ஸ்லாட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பில்டு முடிஞ்சிச்சு. எனக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ROG இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிராஃபிக் கார்டே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுதா. ஸோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் சப்ளை ஆன் பண்ணோன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட் பட்டன் வாவ் இட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ லைட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியல உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். அது 2 லைட் இருக்குது. வெயிட் அ மினிட். ஸோ இப்போ வந்து நம்ம 2 லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ அழகாக இது வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு RGB லைட்டிங். ஸோ அந்த RGB லைட் வந்து உள்ளே அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஹீட் சிங்க்ஸ்லேயும் வந்து லைட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ROG லோகோ வந்து எலிமினேட் ஆகுது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் கிராஃபிக் கார்டு. அதே மாதிரி ஃபேன்லேயும் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. நம்ம வந்து LED ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 ஃபேன் ஆட் பண்ணிட்டோன்னு வைங்க, பக்காவாக இருக்கும். RGB ரேம் அதெல்லாம் போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பக்காவான ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த கேபினெட்டை. அதே மாதிரி 3060 வாங்கலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம். பட் இப்போதைக்கு அவைலபிள் கார்டு இது ஒன்று மட்டும்தான். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபேரான ப்ரைஸில் ஒரு ஃபேரான கார்டு அப்படின்னா வந்து இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். சாலிடாக உங்களுக்கு வந்து எல்லா 1080p கேமிங்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எல்லா கேம்ஸ் ஆகட்டும், சைபர் பங்க் ஆகட்டும், GTA 5 இல்லை வந்து மாடர்ன் வார்ஃபேர், வேர்ல்டு வார், அப்புறம் வந்து பேட்டில்ஃபீல்ட் 5, விச்சர் 3, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ், எல்லா ரீசன்ட் AAA டைட்டில் கேம்ஸும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிராஃபிக் கார்டில் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பில்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா ஒர்க்கையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த பில்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பில்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நம்ம பண்ணி கொடுத்தலாம். இல்லை நான் உடனே ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஃபினட்டாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். கால் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். தயவு செஞ்சு ஸ்பேம் பண்ணாதீங்க. உங்களுக்கு PC பில்ட் வேணும் உடனே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். சூப்பராக வந்து பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.